ஓகே ஓகே ராஜா சரி நீங்கள் பாட்டு கூப்பிடுங்க சரிங்களா ஃபோன் பண்ணுறேன் ஓகே ராஜா அந்த 3ஆம் தேதி 4ஆம் தேதி காலையில் நினைக்கிறேன் கூப்பிடுங்க சரி பாய்ண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே என்ன பண்ணணும் இப்போ நேராக போய் ரைட்டில் போயிடலாம் நைட்டில் போனால் ராக்கியாவோட சிக்னல் செவந்தாம்பாளையம் போய் செட்டிவாளையம் போயிடலாம் அப்போ அங்கே போய் கிராஸ் ஃபஸ்ட்டு இங்கே ரிலாக்ஸாக இருக்கணும் இங்கே நமக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை நிற்கிது சரிதான் கண்ணுக்கு முன்னாடி இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை நிற்கிது தூரமாக இருக்கிறது பிரச்சனையே இல்லை சரிங்களா அவ்வளோ ஃபுல்லாக ரைட்டில் திரும்பினீங்கன்னா அந்த வண்டி கார் வந்துட்டு விட்டுருங்க இண்டிகேட் ரைட்டில் போட்டுருக்கேன் அவ்வளோ நிறுத்தி தான் போகணும் வேறு வழி இல்லை போகலாம் ரிலாக்ஸ் மெதுவாக வெயிட் பண்ணி இதுதான் நம்ம போய் கரெக்டுங்களா எனக்கு அவர் போயிட்டோம் போகலாங்க ஹார்ன் அடிக்கணும்னு நினைக்கிறத விட ஸ்டேரிங் திருப்பணும் போகிறவருக்கு எதுக்கு ஹார்ன் அடிக்கிறீங்க கமலேஷ் அவர் தான் நிற்கிறாரா போகிறாரா அவருக்கு ஹார்ன் அடிச்சு நமக்கு என்ன கிடைக்க போகுது போகலாங்க செகண்ட் சின்ன அசம்பிளி தான் அதை நீங்கள் தான் டக்குன்னு ஜட்ஜ்மெண்ட் எடுக்கணும் நிறுத்திக்கலாம் சிக்னல் டிரைவிங் ஸ்கூல் வண்டிக்காரன்னு இப்படி போகிறானாம்பாங்க நாளைக்கு தெரியலைங்களா இல்லை உங்கள் தலைக்கு மேலேயே ஒரு லைட் எரியுது தலையை வெளிவிட்டு எட்டி பாருங்கள் தலையை இல்லை இல்லைங்க அங்கே மட்டும் இல்லைங்க தலையை வெளிவிட்டு எட்டி பாருங்கள் இந்த கண்ணாடியில் பாருங்கள் மேலே தெரியும் பாருங்கள் இல்லை ஏன் ஒரு லைட்டு மட்டும் எரியுது அங்கே ஒன்று எரியுது பின்னால் ஒன்று எரியுது அங்கே உங்களுக்கு பின்னால் ஒன்று எரியுது டக்குன்னு எக்ஸிலேட்டர் செகண்ட் கியர் தேர்ட் கியர் இவ்வளோ தூரம் மிதிக்கக்கூடாது அது மிதிக்கிறப்ப நம்ம இந்த கியரை மாற்றிடணும் ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகும். நீங்கள் 5 நிமிஷம் முன்னால் போய் நாங்கள் உங்களை முன்னால் இறக்கி விட்றதுக்கு பரபரப்பு இல்லாமல் 5 நிமிஷம் ரிலாக்ஸாக நீங்கள் போய் இறக்கி அதோட புரியுதா? நீங்கள் பரபரன்னு போய் 5 நிமிஷம் முன்னால் இறங்குறதுக்கு ரிலாக்ஸாக போய் 5 நிமிஷம் லேட்டாக இறங்கிக்கலாம். ஏன்னா அந்த பையனை நான் சொன்னது தப்பானா? என்ன பயம் வந்துடும் அந்த பையன் சொன்னது 13ஆவது நாள் நீங்கள் ஓட்டது எனக்கு பிடிக்கல. நல்லா தான் ஓட்டுறோம். புரியல? நல்லா தான் ஓட்டினாப்ல இல்லை. அப்போ நீங்கள் சரியாக நோட் பண்ணல. உங்கள் இடத்துல பார்க்கும்போது அவன் நல்லா ஓட்டின மாதிரி ஃபீல் ஆகிருக்கு. நம்ம
இந்த அளவுக்கு பழகிட்டங்கும் போது நம்மளுக்குள்ள ஒரு ஸ்கில் வந்துடணும். நம்ம இப்படி வண்டி ஓட்டுவோம், நம்ம இவ்வளோ சாஃப்டான ஆள், நம்ம இப்படி தான் இருப்போன்ற ஸ்கில் நம்மளுக்குள்ளே வந்துடணும். சரி, இப்போ பரவாயில்ல. இப்போ இதெல்லாம் பாருங்க, 3 இப்படி இதெல்லாம் பார்த்தீங்களா, நோட் பண்ணிங்களா? அர்ஜென்ட்டாக அந்த வேலையை செய்யிருக்கோம். கம்ப்ளீட் கிளச் முடியுங்க, இருங்க ஃபீல் புரியுது. பட் லைட்டாக பிரேக், ஃபுல்லாக கிளச். வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ், சொன்னாங்க காலையில் கம்ப்ளீட். பட் வெயிட் பண்ணுங்க, போட்டுக்கலாம். பட் ஃபுல்லாக கிளச், லைட்டாக பிரேக். இல்லைங்களா? இந்த ஃபீல் புரியுதுங்களா? அந்த ஃபீல் தான் வேணுங்கிறேன். பட் ஃபஸ்ட்டு கீர் கம்ப்ளீட் போகலாம். இது ஃபஸ்ட் கியர்லேருந்து அப்படியே டேரெக்டாக செகண்ட் கியருக்கு வந்தால் என்ன, அது வரது வரைக்கும் இப்படி போடலாம் அப்படின்னு. அது டக்குன்னு எக்ஸலேட்டர் செகண்ட் கியர். ஆனால் ஃபஸ்ட்டு கீர்லேருந்து டேரெக்டாக செகண்ட் கியர் வரது ஏன் வரக்கூடாதுன்னா, 3வது கியர் எல்லா வண்டியும் ஒரே மாதிரி இருக்காது. புரியுதுங்களா? ஃபஸ்ட் கியருக்கு அப்புறம் ரிவர்ஸில் இருக்குது ஒரு சில வண்டி. அதனால் நம்ம நியூட்ரு பண்ணுறோமா, கரெக்டாக கியர் போடுறோமா ஃபீல் பண்ணி போடணும். அது தெரியாமல் நம்ம வாட்டி இப்படி இழுத்தா செகண்ட், இப்படி இழுத்தா செகண்ட் போட்டோம்னா, நீங்கள் ஈச்சர்லாம் ஏறிட்டீங்கன்னா செகண்ட் கியர் இருக்கிற இடத்துல தேர்ட் கியர் இருக்கும். கான்செப்ட் புரியுதுங்களா? ரைட்டு கம்ப்ளீட் ரைட்டாக. ஆமாம், டக்குன்னு செகண்ட் கியர், டக்குன்னு மறுபடியும் ஃபஸ்ட் கியர். அப்படியே மெயிலாக கால்வாசி கால் எடுத்து அப்படியே இவங்களோட ஒட்டி போயிடணும். அப்படியே பிரேக் விட்டுரு, அப்படியே பிரேக் விட்டுரு. அப்படியே டூவீலர்காரங்க போகிறாங்களா, அவங்களோட அப்படியே ஒட்டி போயிடணும். போவாங்க, வெயிட் பண்ணு. பார்த்துக்கோ, போயிடுச்சா? ஸ்டடி பண்ணிவிட்டு டக்குன்னு எக்ஸலேட்டர் செகண்ட் கியர், டக்குன்னு எக்ஸலேட்டர் செகண்ட் கியர், டக்குன்னு எக்ஸலேட்டர் செகண்ட் கியர். போயிடுச்சா? இப்போ இங்கே ஸ்பீடு பிரேக் இருக்குன்னு எனக்கு தெரியாதா? ஏப்பா, உனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாதா? தேர்ட் கியர் போட்டுருவோம். வண்டி நீட்டாக ஏறி இறங்கிச்சா இல்லையா? அது பிரச்சனையே இல்லை கமலேஷ். நீ தூரமாக பார்க்கும்போது அது பிரச்சனை, பக்கத்தில் பார்க்கும்போது அது பிரச்சனை இல்லை. நீ அந்த வண்டி எடுக்கும்போது என்ன சொன்னேன்? அங்கே போய் ரைட்டில் இண்டிகேட்டர் போடணுமா, திருப்பணுமா, என்ன பண்ணணும்? ஏன் அவ்வளோ யோசிக்கணும்? இங்கே இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு நம்ம அங்கே போய் அந்த பிரச்சனையை பார்த்துக்கலாம். அவளை மறுபடியும் ஃபோன் பண்ணி கேட்கலாம், எங்கே அடிக்க வர நீங்கள் வரல அப்படிங்கிற மாதிரி. தெரிஞ்சுதா? நான் என்ன பண்ணேன், ஒரு செகண்ட் தான் அட்ஜஸ்ட் பண்ணேன், அவ்வளோதான். முதல்ல இருக்கிற பிரச்சனை முதல்ல, அப்புறம் அடுத்த பிரச்சனை. பாவம், ஒரு சின்ன வண்டி அடிக்கிறாரா, நீங்கள் ரைட்டில் இழுத்துங்க, வண்டி லெஃப்ட் உள்ளே வந்துடுங்க. அந்த ஒரு செகண்ட் நம்ம அப்படி போய் இப்படி வரனால எந்த தப்பும் ஆக போகிறது இல்லை. இண்டிகேட் லெஃப்ட் போட்டுங்க, ஹார்ன் அடிச்சிருக்கோம், செகண்ட் கியர் போட்டு நம்ம ரோட்டில் திருப்போம். நம்ம ரோட்டில் அவ்வளோதான், வேலையே முடிஞ்சது. புரியுதுங்களா? நீங்கள் அதை நல்லா மனப்பாடம் பண்ணாமல் நல்லா ஃபீல் பண்ணுங்கள். அவ்வளோ புரியுதுங்களா? அந்த இடத்துல வருது, இந்த சுச்சுவேஷன் வருது, நம்ம நல்லா மனப்பாடம் பண்ணாமல் அதை நல்லா இந்த சுச்சுவேஷன் வருது, நம்ம என்னடா இது இவ்வளோ அசால்ட்டாக நம்ம ஃபீல் பண்ணிட்டோமா அப்படிங்கிற மாதிரி. ஸ்பீடு பிரேக் அதுவும் இல்லாமல் ராஜுனா, எல்லா வண்டியிலையும் கீர் ராடு புஷ்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இந்த மாதிரி கம்ஃபர்ட்டாக இருக்காது. ஒரு சில வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்கும். நம்ம நியூட்ரு பண்ணுறோமா, செகண்ட் கீர் விழுந்துச்சா விழுலையெல்லாம் கணிக்க முடியாது. அதனால் இப்போ ஆரம்பத்துலேருந்து அதை நியூட்ரு செக் பண்ணி நம்ம கீர் ஹேண்டில் பண்ணி பழகிட்டோம்னா நம்ம எந்த வண்டி ஏறினாலுமே அது ஈஸியாக நம்ம நியூட்ரு, செகண்ட் கியர், நியூட்ரு, ஃபஸ்ட் கியர் ஃபீல் பண்ணிக்கணும். நான் அவசரப்படாத, நான் அடிச்சுக்குவேன் அப்படிங்கிறேன். ஏன் கமலேஷ்? இல்லை, நான் சொல்கிறது அது ப்ராக்டிஸ் ஆகிடும் கமலேஷ், 100% ப்ராக்டிஸ் ஆகிடும்.
கமலேஷ் நாளைக்கு வரமாட்டேன். ஆமாம், நான் நாளைக்கு நானும் வரேன். ஓகேப்பா, ஐ லவ் யூப்பா, மிக்க நன்றி. ஊருக்கு போகிறேன். திங்கக்கிழமை வந்துடுவீங்களா? வந்துடுறேன். நாளைக்கு ஆள் கம்மி. நீங்கள் வந்து ப்ரெஷர் ஆகிட்டு இருக்கிறதுக்கு நிம்மதி ஒரு நாள் தூங்கி இருந்துச்சு. திங்கக்கிழமை பார்த்துருவேன். ராஜனா நாளைக்கு வரமாட்டேறாதுண்ணா. ஓகே ஓகேண்ணா. அதுமாரி இடையில கிளாஸ் இருக்குது, வழுக்க டைம் வர மாதிரி இருந்தால் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், கூப்பிட்றேன். ஓகே. லோக்கலாக தான் இருப்பீங்க? லோக்கல் தான். எங்கே லாங் ட்ரிப் போடலாமாண்ணா? லாங் ட்ரிப்பா? எங்கேண்ணா போகிறீங்க லாங்கு? காங்கேயா அந்த மாதிரி. காங்கேயம் போயிட்டு தான் ஒரே நாளில் 5 கிளாஸ் முடிஞ்சிடும், பரவாயில்லையா? எனக்கு கூட பிரச்சனை இல்லை. போகிறக்கு 26 கிலோமீட்டர், வரக்கு 28 கிலோமீட்டர், 58 கிலோமீட்ரு. 58 கிலோமீட்ரு நீங்கள் பிரிங்க, 7 கிலோமீட்டரை பிரிங்க, சுற்றிலாம். 8 தடவை ஒரு 50. ஒரு தடவை போய்ட்டு தான் 8 கிளாஸ் முடிஞ்சிடும். போகலாமா? லெஃப்டாண்ணா? ரைட்டு. போடணுமா? இல்லை, கண்டிப்பாக போடணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ஓகே, எனக்கு கூட பிரச்சனை இல்லை, தாராளமாக போகலாம். செகண்ட் கியர். ஒரு காங்கேயத்துக்கு ஆசைப்பட்டு 8 நாள் இலக்கு பிரியும்னா கலந்துக்கலாம். கமலேஷ் கரெக்டாக? கமலேஷ் தம்பி கூப்பிட்டானா சார்? இல்லை, நான் கூப்பிடல. லாங் ஓட்டுறது வந்து நம்மளால லாங் ஓட்ட முடியாதுன்னா மனசில் வைக்கக்கூடாது ராஜனா. ஓகே. நம்ம இங்கே எவ்வளோ தூரம் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு சிட்டிக்குள்ளே டிராஃபிக்கில் ஆகுதோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நம்ம லைனில் ஓட்டணும். நேர் ரோட்டில் யார் எப்போ எப்படி வேணாலும் ஓட்டிக்கலாம். நம்ம லாங் போகிறோமோ அங்கே போகிறோமோ இங்கே பண்ணணும். நம்ம வண்டி ஓட்டி பழகிட்டோம், அவ்வளோதான். டக்குன்னு வண்டி எடுத்துமா, கோயம்புத்தூரா வா போகலாம். அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த மனசு நம்ம நம்பிக்கை மனசுக்குள்ளே வரணும். அதுக்கு நம்ம இந்த தடவை காங்கேயம் போனால் தான் நமக்கு செட் ஆகும், இந்த தடவை நம்ம இந்த ஏரியா போனால் தான் நமக்கு செட் ஆகும், அதெல்லாம் கிடையாது. பிரேக் பிடிச்சா அந்த வராது, லைட் ஆக்சிலேட் அவ்வளோதான். நான் மொல்லமாக ஏற்றுற மாதிரி தான் இருந்துச்சு. இல்லை, நீ அந்த இடத்துல பிரேக்கே பிடிக்கல. கம்மியாக ஆகணும். நீ அந்த இடத்துல பிரேக்கே பிடிக்கல தம்பி, உண்மை தான். சரிண்ணா. ஹாரன் அடிச்சிருக்கணும் அவருக்கு, வண்டர் வச்சு இல்லை. சிக்கன் போட்டுருங்க விழுகுதான்னு பாரு. விழுந்துச்சா? ஏன் விழுகலின்னு தெரிஞ்சுதா? சொல்லுவாங்க டக்குன்னு. நிதானமாக இருக்கணும் கம்பெனி. நம்ம அந்த சுச்சுவேஷன் வருது, அந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிற விதம் மைண்டுக்குள்ளே வந்துடணும். பட் அது சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னு சொல்லி இங்கேயே அந்த சுச்சுவேஷன் வேலையை செய்யக்கூடாது. அது வரையும் வெயிட் பண்ணணும். அங்கே போய் சுச்சுவேஷன் மாறலாம், என்ன வேணாலும் மாறலாம். என்னமோ சொன்னார், என்ன சொன்னார்? அவர் வண்டியில் ஃபோன் பேசிட்டு போகிறாரு. தேடிக்கு போடுவோம் நம்மளே.
இங்கே கிடையாது. சரியா? துணி எடுத்து கொடுக்கணுமான்னு இல்லை கமலேஷ் மறுபடியும் துணி எடுத்து தர சொல்கிறாரு. கண்ணாடி துடைக்கிறீங்களா உன்னை நீ தொடச்சிக்கிறதுக்கு? கண்ணாடி துடைக்கிறதுக்கு நினச்சிக்காத உன்னை துடைக்கிறதுக்கு. அதை விட்டு கமலேஷ் நம்ம இப்போ என்னைக்கு எங்கேயோ இருந்து எங்கேயோ வந்துட்டுருக்கோம். அப்போது அதுகளை யோசிக்கும்போது இதெல்லாம் எவ்வளோ பரவாயில்ல. என்ன கண்டிஷனில் தான் ஏறும்போது ஐயோ எவன்கிட்ட போய் மாட்ட போகிறோமோ என்ன பண்ண போகிறோமோ ஓட்டி பழகுமா ஓட்ட முடியுமா முடியாதா? இப்போ நம்ம இவ்வளோ தூரம் பர்ஃபார்ம் பண்ணுறோம். செகண்ட் கியர் இன்னும் கொஞ்சம் பிரேக் யூஸ் பண்ணியிருக்கலாம். அவ்வளோதான். அப்படி மெயிலில் வந்துடலாம். மெயிலில் சுற்றிக்கலாம். கிளச் ரிலீஸ் பண்ணிட்டு ஓடிடலாம். மறுபடியும் இப்படி எடுக்கணும் கம்ப்ளீட். சரியா? போவோம், வெயிட் பண்ணுங்க, போவோம். பிரேக் விட்டுருங்க, வெயிட் பண்ணுங்க, போவோம். அப்போ சரியா? சரியா ஹேண்டில் பண்ணலாங்க. இப்படி பிடிக்கணும், பிரேக்கில் ஹேண்டில் பண்ணலாம். மறுபடியும் இப்படி காலை எடுத்தால் போவோம். போகுதா போலையா கம்ப்ளீட்? பட் அது எடுக்கிற விதம் இருக்குது. டக்குன்னு எடுத்தோம்னா ஆஃப் ஆயிரும். கரெக்டாக எடுத்தோம்னா வண்டி நம்மளை கூப்பிட்டு போயிடும். நான் அதை பிடிச்சிட்டு பிரேக்கை வச்சு ஹேண்டில் பண்ணி போகலாம். அவ்வளோதான். அப்படிலாம் கிடையாது. அது எல்லா நேரத்திலும் இப்படி பண்ணக்கூடாது. அது யூட்டர்ன் பண்ணும்போது எமர்ஜென்சிக்கு அதை பண்ணணும். அவ்வளோதான். டக்குன்னு எக்ஸைட் யூஸ் பண்ணி ஓடிடலாம். டக்குன்னு எக்ஸைட்டு, இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டு, தேர்ட் கியர் தெரிச்சிடணும். டக்குன்னு போயிடலாம். போயிடுச்சா? ஒரு சின்ன அசம்ஷன் தான், அதை அப்படியே மைண்டில் பதிவு பண்ணிக்கும். அவ்வளோதான். ஸோ அப்போ வந்து பிரேக்கை பிடிச்சிட்டு அதை கிளச்சை கால்வாசி வச்சுட்டு பிரேக்கை பிடிச்சி எடுக்கக்கூடாதான்னு கேட்குறேன். அது ஓகே. இப்போ எப்படி கரெக்டாக பண்ணணும்னு சொல்லுங்க. இதை ஃபுல்லாக பிடிச்சிட்டு மறுபடியும் ரிலீஸ் பண்ணிக்கலாம். அப்போ பிரேக்கு கால் போகணுமா? பிரேக் பக்கத்தில் வச்சுக்கணும். பிரேக் கால் போகக்கூடாது. டக்குன்னு வந்து ஆக்சிலேட்டருக்குள்ளே போக வேண்டாம். ஆக்சிடென்ட் போகாமல் பிரேக்கிட்ட கால் வச்சு பிரேக்கை மட்டும் ஏதாவது டக்குன்னு குறுக்க வராங்கன்னா டக்குன்னு பிரேக் பிடிக்கும். ஓகே, அதுக்கு மட்டும் பிரேக்கை விட்டுட்டீங்கன்னா அது பாட்டு மூவ் ஆகும். ஸோ இதை தான் அமுக்கி எடுத்து ஆமாம், எடுத்தால் ஃபுல்லாக பிடிக்கணும், மடி எடுக்கணும், ஃபுல்லாக பிடிக்கணும், மடி எடுக்கணும், ஃபுல்லாக பிடிக்கணும், மடி எடுக்கணும். அவ்வளோதான். அவர் விட்டு வெளியே வரலாம். ஏன்னா அவருக்கு முன்னால் போகிறவர் இண்டிகேட்டர் போட்டுருக்கிறாரு. அவரை பார்த்துக்கிட்டே அவர் போய்கிட்டு இருக்கிறாரு. அவர் தான் டைம் யூஸ் பண்ணணும், நம்மளும் யூஸ் பண்ணக்கூடாது. டக்குன்னு எக்ஸிலேட்டர் புரியுதா? இண்டிகேட்டர் போட்டுருக்காரான். பட் அவருக்கு முன்னால் போன காருக்கார் இண்டிகேட்டர் போட்டுருக்காரு. நான் எப்படி ஜட்ஜ்மெண்ட் பண்ணேன்? புரியுதா? இதெல்லாம் சின்ன அசம்ஷன். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நேர் ரோடு காலியாக இருக்குது. சம்மந்தமில்லாமல் 2 வண்டி ஸ்லோவாகுதுன்னா ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். புரியுதா? நேர் ரோடே காலியாக இருக்குது. ஆமாம். அப்போ நேராக போகிற வண்டி போக வேண்டியதான். எதுக்கு வண்டி ஸ்லோவாகணும்? புரியுதா? அப்போ அங்கே ஏதோ சுச்சுவேஷன் நடக்குது. எக்ஸாக்ட் பிக்சராக பாருங்க. ராஜன் ஒரு 2 நிமிஷம் வீட்டில் போய் விட்டுட்டு போட்டதெல்லாம். ஓகே. வராமல் இல்லை கம்ப்ளேஸ், வரும். இழுக்க மாட்டேன். இது வந்து மிஷின் கம்ப்ளேஸ். நீ அதை எப்படி ஹேண்டில் பண்ணி அதை எடுத்து ஹேண்டில் பண்ணிகிட்டே இருக்கலாம். இன்னொருத்தர் கையாக இருந்தால் தான் இழுத்தா வராது. சரிதா? இது மிஷின் அது அதோட ரோட்டில் தான் போயிட்டே இருக்கும். நீ அதை ஹேண்டில் பண்ணாலும் இது இருக்கும். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுங்க கம்ப்ளேஸ். அப்படியே ஓரம் வந்துடும். அப்படியே இந்த முனியப்பர் செய்வானோ அப்படின்னு வந்துடும். இவரை விட்டுருங்க இவர் போட்டோம். அவர் போக மாட்டார், நிறுத்திட்டார். வண்டி ஃபஸ்ட்டு கீர் போட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் ரைட்டில் திருப்பி, இன்னும் கொஞ்சம் திருப்பி மூவ் பண்ணுங்க. அப்படியே லெஃப்ட் பண்ணுங்க.
லெஃப்ட் எக்ஸைட் மிதிக்கக்கூடாது. கிளச்லேயும் பிரேக்லையும் தான் கால் இருக்கும். அவ்வளோதான். நியூட்ரல் பண்ணி ஹேண்ட் பிரேக் மட்டும் போட்டுருங்க.